கரூர் துயர சம்பவத்திற்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது யார் விசாரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்ப்பை தவிர யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பதற்கான தீர்ப்பு அல்ல. முதல்ல இதை பத்தி ஒரு உண்மை நிலையை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பொறுமையா நம்ம அனலைஸ் பண்ணணும். முதல் எடுத்தோடனே இந்த துயர சம்பவம் நடந்துடுது. நடந்த உடனே அரசாங்கம் செஞ்சது அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசரமும் படல, பொறுமையா நிதானமா அதை கையாண்டாங்க. விசாரணையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல எங்க சிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துல நம்மளோட மதிப்புக்குரிய செந்தில்குமார் சார் ஜட்ஜி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேஸ் வருது. எப்படி இந்த ரோட் ஷோ நடத்தும் போது பிரச்சாரங்கள் செய்யும் போது எப்படி மக்களை நிறுத்தணும், சில வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அந்த கேஸை விசாரிச்சு நம்முடைய செந்தில்குமார் சார் அதுக்கு மட்டும் பதில் சொல்லாம இந்த கரூர் துன்ப வழக்கால இந்த கேஸ் வருது. ஸோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த எமோஷனலா இருந்திருப்பாங்க, எல்லாமே ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, நம்முடைய இளைய தளபதி விஜயை பத்தி என்ன பண்றாங்க, ஒரு சில வார்த்தைகளை தவறுதலா சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு அதிகமா திட்டினது தமிழக அரசாங்கத்தை அதிகமா திட்டினா, நீங்க இன்னும் வேகமா பண்ணோம், ரொம்ப நீங்க ஸ்லோவா பண்றீங்க, இவ்வளவு ஸ்லோ இருக்க கூடாது, வேகமா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வெறும் அருணா ஜெகதீசன் உயர்திரு முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில மட்டும் போடப்பட்டது பத்தாது, இதை நீங்க வேற மாதிரி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இது இது மேன்மேட் டிசாஸ்டர் பிளான் பண்ணி பண்ண ஒரு இது மாதிரி இருக்கு, என்னோட அப்சர்வேஷன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இது நீங்க உடனே வேகமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அஸ்ராப் கார்க்கு ரொம்ப நாளா கிடந்த ஒரு 10 நாளா நம்முடைய காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கும் பெயர் அஷ்ராப் கார்க். அவர் ரொம்ப ஒரு சின்சியரான ஆபீசர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய தலைமையில என்ன பண்றாங்க, ஒரு குழு அமைச்சு இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜட்ஜ் நம்முடைய செந்தில்குமார் சார் சொல்றாங்க. இத நம்ம தீர்ப்பை எந்த தீர்ப்பா இருந்தாலும் தீர்ப்பை விமர்சிக்கலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க கொடுத்த தீர்ப்பை மேல இருக்கிற இன்னொரு ஜட்ஜ் இல்ல இது தப்புன்றாங்க, அதுக்கடுத்து அவங்க கொடுத்த தீர்ப்பை இன்னொருத்தர் மாத்தி சொல்றாங்க. சோ தீர்ப்புகள் எப்பயுமே அவங்களுடைய மனசுல என்னப்படுதோ அதை சொல்லுவாங்க. ஜட்ஜும் மனுஷன் தான், அவங்களும் மெஷினோ இல்ல கடவுளோ கிடையாது. அவங்க சொல்ற தீர்ப்புகள் அவங்க மனசுல என்னப்படுதோ அந்த நேரத்தை என்ன நியாயப்படுதோ அதை அவங்க சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய மனநிலை. அதை அவங்க சொல்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறதோ ஒத்துக்காதோ, தீர்ப்பை ஒத்துக்கிறதோ ஒத்துக்காதோ நம்மளுக்கு கண்டிப்பா மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் அந்த நீதிபதிகளை விமர்சிப்பதுதான் தவிர அவருடைய பர்சனல் விஷயங்களை அவர் அப்படி இப்படி அவர் ஏதாவது பணம் வாங்கிட்டு இதை பண்ணிட்டாரு, அதை வாங்கிட்டு இதை பண்ணிட்டாரு, இந்த காரணத்துக்கு அதை பண்ணிட்டாருன்னு சொல்லிதான் செய்யக்கூடாது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஏன்னா ரொம்ப விஜயோட ரசிகர்கள் பெரும்பாலும் ரொம்ப சின்ன பசங்களா இருப்பீங்க. ரொம்ப பெரிய ஆளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகலா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறவங்க தான் விவரம் கொஞ்சம் கத்துக்கணும். அதனாலதான் நீதிபதியில விமர்சிக்கும் போது தான் உங்களை இந்த அரெஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும், திமுக அரசாங்கம் நாளைக்கு டிவிக்கேவே முதலமைச்சர் ஆயிடுன்னு வச்சுக்கலாம், உங்களுடைய இளைய தளபதி விஜயே முதலமைச்சர் ஆயிடுறாருன்னு வச்சுங்க. ஆனதுக்கு அப்புறமா அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு தீர்ப்பு போய் வாங்கிட்டு வருது. தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோன்னே இதே திமுக இந்த மாதிரி நீதிபதி இந்த மாதிரி தாவைக்க விஜயனுடைய ரசிகரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ இது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது நம்ம நீதிபதியில விமர்சிக்க கூடாது. அவங்க ஒருத்தருக்கு பேர் நம்ம விட்டு வச்சாதான் ஒரு ஜனநாயகன்றது கண்டிப்பா நாட்டுல இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்ப இந்த தீர்ப்பு நம்முடைய உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் டவுட் பண்றாங்க. இன்னும் அவங்க அதை மொத்தமா கேன்சல் பண்ணல, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அவர் ஏன் அந்த மாதிரி கிரிமினல் கேஸா ஏன் மாத்தனீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நீதிபதி சொல்றது இன்னொரு நீதிபதி மாத்துவாங்க. இப்ப இவர் சொல்றதோட இன்னொருத்தர் மாத்தலாம். அன்னைக்கு எது நம்மளுக்கு கடைசி அப்டேட் இருக்கோ அதை பத்தி நம்ம பேச முடியும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த தீர்ப்புல அதாவது அவர் எடுத்த கேஸே தப்பு அப்படின்ற அவங்க கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறமா அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க.
இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் வந்து இப்போ திமுக சப்போர்ட், பிஜேபிக்கு அப்போஸ், தாவைக்கோட சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலா யோசிங்க. திமுக செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒருத்தவங்க கீழே வந்து என்ன பண்றாங்க, ஒரு நபர் ஆணையம் வந்து நியமிக்கிறாங்க. அவங்களுடைய இன்னும் தொடர்ந்துட்டு தான், அவங்களோட விசாரணை வந்து இன்னும் தொடர்ந்தா இருக்கு, அதை நிறுத்தல. சோ இது ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அது திமுகவுக்கு எதிர்ப்பா அதை பண்ணல. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையத்தை வந்து கேன்சல் பண்ணிருக்கணும். அந்த வேலையை வந்து அவங்க வந்து பண்ணல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், இந்த 2 பேருக்கு உள்ள சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் வந்து உச்ச நீதிமன்றமும் பண்ணிருக்கு. உயர் நீதிமன்றம், அதாவது சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சோ அதே தான் சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணிருக்கு. ஒரு அஸ்ராகார் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் தலைமையில வந்து வடக்கு மண்டல ஐஜியினுடைய தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அது அப்படியே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 ஐபிஎஸ், அவங்க 2 பேருமே வந்து தமிழர்கள் அல்லாத தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய 2 ஐபிஎஸ். இவங்க ஒரு ஐபிஎஸ் போட்டாங்க, அவங்க 2 ஐபிஎஸ் வந்து போடுறாங்க. தமிழ்நாட்டுல வேலை செய்யறவங்க தான். அஸ்ராகாருக்கு தமிழர் கிடையாது, அவர் வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்த வேற்று மாநில நபரு. அதே மாதிரிதான் அவங்க 2 பேரா போட்டிருக்காங்க. ஒருத்தர் 2 பேரா போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு குழு அமைச்சு இத பத்தி விசாரிச்சு ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணோம், சொல்லணும், இந்த மாதிரி ஆச்சு சார், இவங்க விசாரிச்சு இதை கொண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் பண்ணோம். அது ரிப்போர்ட் மாசம் ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்து அது வந்து கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து என்ன சொல்லி டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஃபுல்லா விசாரிக்க போறாங்க. இப்ப வித்தியாசம் ஒண்ணுதான். முதல்ல வந்து வடக்கு இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுல வேலை செய்யும் வேற்று மாநில ஐபிஎஸ்ங்க. இது ஒரு சின்ன சின்ன நிடல் இருக்கதான், எல்லாருமே வந்து எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு வந்து பிரச்சனை வந்து இது தமிழரா தெலுங்கரா இந்தியாவோட கரெக்டான ஒரு நீதி வேணும் அப்படின்றது மட்டும்தான் இது வந்து பிரச்சனை. எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அரசியல உள்ள போய் மாட்டிக்கூடாது. இது வந்து எப்படி வந்து இவங்க வந்து சொல்றது வந்து கரெக்டா, இவங்க வந்து அந்த குற்றமா நடந்தது, குற்றமா இல்ல விபத்தா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. தெரிஞ்சு செஞ்சதா தெரியாம செய்யதா. விபத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாருமே வந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அவன் விசாரணை தெரிஞ்சு போயிடு விபத்துன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா சதி அப்படின்னு சொல்லி சொன்னா திமுக மாட்டோம், இது வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம டிவிகே பக்கம், தாவைக்கா பக்கம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சதினா இந்த 2த்துல ஒண்ணுதான் மாட்டோம். சோ இது வந்து ஒண்ணு தெரிஞ்சு பண்றது, ஒண்ணு தெரியாம பண்றது. இப்போ தாவைக்கா பக்கம் வந்து சாதகமா இருந்தது அப்படின்னா டிஎம்கே வந்து அடிபட்டுரும், டிஎம்கே பக்கம் சாதகமா இருந்தா டிவிகே வந்து அடிபட்டுரும். இதுதான் வந்து அவுட்லைன். இப்ப கோர்ட் என்ன பாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல என்ன நடந்ததுன்ற உண்மைநிலை வந்து ஃபர்ஸ்ட் வெளிக்கொண்டு வரதுக்கு 2 பேருமே, இப்போ நீங்க சிபிஐ போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க போலீஸ்கார போய் இல்லாத பொருள் சொல்லி வாங்கி வந்துட முடியாது. ஆனா டிவிகே கிட்ட வந்து எந்த விதமான பலமும் இல்லை. எதை வந்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு திமுக அரசு வந்து, தமிழக அரசு என்ன பண்ணுது, போலீஸ் வந்து அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணா இல்லப்பா இதை மாட்டுப்பா அதை மாட்டுப்பான்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நம்புறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து ஜென்ரலான ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சென்டர்ல போய் கேட்கறாங்க. இல்ல பல விஷயங்கள் இருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம், அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இங்க தமிழக ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் சொன்ன அதே எஸ்ஐடி தான் அங்க பண்றாங்க. ஒரு 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 3 நபர் கொண்ட ஒரு நீதிபதி குழு. அதுல வந்து இவங்க எப்படி அஸ்ராகார்க் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் போட்டா 2 ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் தமிழர் அல்லாத 2 பேரை வச்சு விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க, அந்த 3 பேருக்கு மாசம் போய் ரிப்போர்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு. மாசம் அது எத்தனை மாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அதெல்லாம் ஒன்றும் தீர்ப்புகள் நம்ம விமர்சிக்கலாம், தீர்ப்பு கொடுத்ததை விமர்சிக்க கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ அவங்க போய் சொல்லுவாங்க எத்தனை காலமாகவும் எத்தனை வருஷம் இருக்குமோ, அது அப்புறம் இது வந்து அரசியல் காரணம் அப்படின்னு பேசிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல இருக்கிற அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, உடனடியா வந்து விசாரணையை ஆரம்பிக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப இருக்கிற வேகத்துல என்ன நடந்தது உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஏன்னா இது எலெக்ஷன் டைம், கொஞ்சம் வேகமா செய்வாங்க அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். இந்த தீர்ப்பு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது 2 பேருக்குமே வந்து பாதகம் இல்லாத தீர்ப்பு, சாதகம் இல்லாத தீர்ப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அமைச்சது அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒரு முன்னாள் நீதிபதியினுடைய விசாரணை கமிஷன். அது அவங்க வந்து கேன்சல் பண்ணாதப்போ அது என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுக அரசு தமிழக அரசு செஞ்சது அவங்க கை வைக்கல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதுல கை வச்சது சென்னை ஹைகோர்ட் சொன்னதை
இவங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து மாத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த தலைவரை வந்து மாத்தி இருக்கிறாங்க. இப்ப வந்து அது வந்து கிரிமினல் வழக்கா, அதாவது இப்ப நீங்க ஒரு ஐபிஎஸ் விசாரிக்கும் போது கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி, இப்ப இவர் எப்படி அசரக்காருக்கு எப்படி வாங்கப்பா ஸ்டேஷன் வாங்கப்பா சொல்லி கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதே மாதிரிதான் அவங்களுமே கூப்பிட்டு வாப்பா உள்ள வந்து உட்காரப்பான்னு சொல்லி கேட்டுதான் விசாரிப்பாங்க. அந்த விசாரணை முறை எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்ம போக போக பார்க்கும்போது தான் இதுல வந்து அரசியல் இருக்கா அரசியல் இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க